தமிழலை ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மன்னை நாராயணன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். தமிழலை ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். சமீபத்தில் சனி பெயர்ச்சி வருது அப்படின்னு எல்லாரும் பலன்கள் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் பலன்கள் கேட்கறதுக்கு முன்னாடி கிரகங்கள் ஒரு மனுஷனோட ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்குது, அதோட பெயர்ச்சி வருஷம் நடக்குது, எல்லாம் நடக்குது. இப்படி ஒரு கிரகம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுனால வர சாதக பாதகங்களை எப்படி நம்ம கணக்கிடுறோம்? இதில் சனி பெயர்ச்சின்னா மட்டும் எல்லோரும் ரொம்ப பயப்படுறாங்க. அதில் என்ன அப்படி இருக்கு? பொதுவாகவே நவக்கிரகங்கள் என்று சொல்லும் பொழுதே தெய்வத்தினுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் வருகிறார்கள். கடவுள் எல்லா இடத்துலையும் வந்து இயங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ராஜா இருக்கார், ஜனாதிபதி இருக்காங்க, பிரதமர் இருக்கார், அவருடைய கேபினெட் மினிஸ்டர்ஸ்னு சொல்கிறோம். அது மாதிரி இவர்கள் இறைவனுடைய செயலாளர்களாக செயல்படக்கூடியவர்கள். ஒரு விஷயம் அதில் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிற விஷயமாக சொன்னாலும் சரி, இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டபடி ஒவ்வொரு மனிதருக்கும், மனிதர்கள் மட்டும் இல்லை, அனந்த கோடி ஜீவராசிகளையுமே இவர்கள் தான் வந்து கணக்கீடு செய்து அவரவர்களுக்கான பாவ புண்ணிய பலன்களை முழுமையாக தரக்கூடியவர்கள். ஏன் வந்து சனிப்பெயர்ச்சிக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, 9 கிரகங்களிலே நீதிமான், நீதிபதி, சத்தியஸ்வரூபன் அப்படின்னா 2 கிரகங்களுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் குரு பகவான், மற்றொருவர் சனி பகவான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து பெஞ்சுன்னு சொல்லுவாங்க, நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் அமர்வு இந்த தீர்ப்பை கொடுத்தது அப்படின்னு. இவர்கள் 2 பேரும் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது, சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துக்கு வருகிறார்? பொதுவாக 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்முடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அடுத்தது பெயர்ச்சி நடக்கும் பொழுது அவர் எங்கு பார்க்க போகிறார், அதனால் என்ன விளைவுகள் நடக்கும். இதை நம்ம வந்து ஒரு பொதுப்படையாக சொல்ல முடியாது. எல்லாரும் பொது பலன்கள் தான் சொல்கிறார்கள். இப்போ சனி வந்து 9ஆம் இடத்துக்கு வந்தால் விசேஷம், 11ஆம் இடத்துக்கு வந்தால் விசேஷம், இது பொதுவான பலன். ஆனால் ஒரு ஜாதகருக்கு சுய ஜாதகத்தில் அந்த ஜாதகருடைய தசாபுக்தி, என்ன தசை நடக்கிறது, என்ன புக்தி நடக்கிறது, அந்த தசாநாதன் புக்தி, இதை பேஸ் பண்ணி தான் சனி பகவான் பலன்களை கொடுப்பார். நம்ம நினைக்கிற மாதிரி பொதுவாக வந்து ஆஹா எனக்கு மேஷத்துக்கு இப்படி வராரு, கன்னிக்கு இப்படி வராரு, கும்பத்துக்கு வராருன்னா பயப்படணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நம்முடைய லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் நண்பர்களாக இருக்கிறார்களா? இப்போ சனி பயிற்சி வந்து இப்போ எத்தனாவது இடத்துக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னால், அந்த எந்த இடத்துக்கு வராரோ, எந்த இடத்தை பார்வை செய்கிறாரோ, இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும். பொதுவாகவே நாம் எல்லோரும் அறிந்த விஷயம்தான், சனி அமர்ந்த இடம் சிறப்பாக இருக்கும். பார்க்கிற இடத்தை தான் நிலைக்கேற்ப மாற்றுவார். எல்லாரும் வந்து அழிக்கக்கூடியவரே கிடையாது, ஆக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான். நாம் எல்லோரும் பள்ளி காலத்தை கடந்து வந்திருக்கோம், ஆசிரியரை பார்த்துருக்கோம், தலைமை ஆசிரியரை பார்த்துருக்கோம். இப்போ உங்களை கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, உங்களுக்கு வந்து எந்த ஆசிரியரை கண்டா பயம்? எனக்கு சயின்ஸ் மாஸ்டரை பார்த்தா பயமாக இருக்குது, கணிதம் பார்த்தா பயம். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கணித ஆசிரியர் நமக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாருன்னா, நாம் உட்காந்து முழுமையாக அதுக்காக முதல் நாளே அதுக்கான வீட்டு பாடத்தை நம்ம வந்து ரெடி பண்ணிடுவோம். நாளைக்கு அவர் கேட்கும்போது எந்த தப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம படித்து அவருக்கு முன்னாடி நினைச்சு கரெக்டாக பேர் வாங்கிடுவோம். காரணம் என்னென்னா, அவர் நம்மளை அடிப்பார். ஆனால் அவர் அடிக்கக்கூடிய அடியோ, நம்மிடத்தில் அவர் காட்டக்கூடிய கண்டிப்போ அவருக்காகவா? கண்டிப்பாக கிடையாது. நம்ம அந்த பாடத்தில் உயர்வு பெற வேண்டும். இதுதான் சனி பகவான். அப்படி சொல்கிறோமே தவிர, 7 சனி என்னை வந்து நட்டாத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டான், இந்த சனீஸ்வரன் பிடிச்சதுனால தான் நான் வந்து வாழ்க்கையில் முன்னேறவே இல்லை, அப்படி தானே எல்லாருமே பேசுகிறாங்க. இதுதான் எல்லாரும் வந்து பேசக்கூடிய வார்த்தை. என்னென்னா, மேலோட்டமாக சொல்கிறது. 7 சனி பிடிச்சிட்டாரு, அஷ்டம சனி பிடிச்சிட்டாருன்னா அவர் பிடித்தார். ஏன் பிடித்தார்? இதை ரொம்ப வந்து எளிமையாக சொல்லணும்னா, இன்னொரு ரொம்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். இப்போ நல தமயந்தி சரித்திரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். நலன் அவ்வளவு சத்தியசந்தனாக இருந்தான், தமயந்தியும் உண்மையாகத்தான் இருந்தார்கள். ஆனால் சனி பகவானுடைய ஒரு பீடிப்பு வந்த பொழுது, நல சரித்திரத்திலே சொல்லப்பட அவ்வளவு சீக்கிரத்தில் நலனை வந்து சனீஸ்வர பகவான் பிடிக்கலை. தன்னுடைய உழைப்பில், தன்னுடைய கடமையில், சத்தியத்தில் அவர் சத்தியமாகவே வாழ்ந்துட்டு இருந்தார். எந்த தவறும் சொல்ல முடியாது. அவரால் சனீஸ்வர பகவானால் பிடிக்க முடியல. ஒரு கட்டத்தில் கால அலம்பாமல் அவசரத்தில் போனதுனால தான் பிடித்ததாக நல சரித்திரம் சொல்லுது. நீங்கள் உடனே கேட்பீங்க, நல அவர் பிடிச்சதுனால தானே அவர் நாட்டையே இழந்துட்டு போனார், இவ்வளோ பெரிய கட்டத்தை அனுபவிச்சார். உண்மையை சொல்ல போனால் அப்படி அவர் சென்றதனால தான் அவர் தான் யார் என்று தெரிந்து கொள்ள முடிந்தது. அப்படிப்பட்ட நல மகாராஜா இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை கொடுத்திருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை அந்த தேசத்து மக்கள் புரியக்கூடிய அளவுக்கு அவரை வாட்டி கொண்டு வந்தார்கள். இப்போ
நளன் வந்து தன்னுடைய மனைவியான தமயந்தியை பிரிந்தார், உண்மைதான். அப்படி போன பொழுது கட்டி கொண்டிருந்த வேஷ்டி கூட அவர்கிட்ட இல்லை. ஒரு கோமணத்தை அணிந்துதான் அவருடைய மனைவியினுடைய ஒரு சேலையினுடைய ஒரு பகுதியை கத்திரிச்சு கத்தரிச்சு வந்து அதை எடுத்து கட்டிட்டு சொன்னதாக சரித்திரம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட போது கூட அதுல இன்னொரு விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி நளன் மனசு வெறுத்து போகும் பொழுது ஒரு இக்கட்டான நிலைமையில் கார்கோடக பாம்பை அவர் பார்க்கிறார். ஒரு மிகப்பெரிய அக்னி சூழலை மாட்டிக்கொண்டிருந்த பொழுது அது உள்ளே குதித்து அந்த பாம்பை இவர் காப்பாற்றுறார். அந்த பாம்பு என்ன பண்ணிச்சு? கொத்தியது. அப்ப இவர் என்ன கேட்கிறார்? அப்பா, உன்னை நான் காப்பாத்தினப்பா, நீ என்னை கொத்திட்டியே என்ற பொழுது அது என்ன சொல்லிச்சுன்னா, ரூபத்தை விகாரமாக்கிட்டு. நிச்சயம். அதாவது காரணத்தோடு கூடிய நடவடிக்கைகள் எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்படி கொத்தும் போது இவர் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கிறது. முற்காலத்தில் முற்பறவையில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு தெரியாது. இப்போ ஒரு மருத்துவர் இருக்கிறார். மருத்துவர்கிட்ட போய் நமக்கு உடம்பு முடியலன்னு காமிச்சோம்னா அவர் சில சோதனைகளை நடத்தி இந்த மாத்திரைகளை எடுத்துங்கம்பாங்க. குழந்தைகளாக இருந்தால் மாத்திரை சாப்பிட்றதுக்கு யோசிக்கும், வேண்டான்னு துப்பும், கசக்கும். அதை விட கொடுமை ஊசி போடுவாங்க. அப்படி ஊசி குத்தும் பொழுது நமக்கு வலிக்கத்தான் வலிக்கும், அந்த மருந்து உள்ளே போகும்போது வலிக்கும். ஆனால் அதற்கப்புறம் பார்த்தோம்னா அது போய் உள்ள வினை நிகழ்த்தும் பொழுது நாம் பட்ட உண்மையான வினையிலிருந்து நாம் வெளிப்படுவோம் இல்லையா? அது மாதிரி சனீஸ்வர பகவான் 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டமச்சனியாக இருந்தாலும் சரி, நம்மை சீர்திருத்த வருகிறார். இப்போ தணிக்கை அதிகாரிகள் இருக்கிறார்கள். நாம் பொதுவாக நான் எல்லாரையும் சொல்கிறேன். அப்போ பார்க்கும்போது இவர் என்ன சொத்து சேர்த்திருக்கிறார், இவருக்கு இவர் வருமானப்படி இவருக்கு என்ன சொத்து வந்திருக்குது, வரி கட்டியிருக்கிறாரா, ஏன் அதெல்லாம் பார்க்கணும்? அப்படி பார்க்காமல் போனால் என்ன ஆகும்? திடீரென்று அவர் மீது ஒரு சோதனை நடத்தும் பொழுதுதான் அவர் தன்னைத்தான் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதாவது நம்மகிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, நம்ம கரெக்டாக வரி கட்டிருக்குமா, நம்மை சரிப்படுத்தக்கூடியவர், நெறிப்படுத்தக்கூடியவர். அது சரி, நீங்கள் இப்படி கேட்டதுனால சொல்கிறேன். படிக்கும்பொழுது கஷ்டமே வந்தது இல்லையா? எவ்வளோ மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கு, எவ்வளோ அசைன்மெண்ட் எழுதி போகணும்பெல்லாம். அப்படி இருக்கும்பொழுது எனக்கு கை வலிக்குது சார், எனக்கு சில அப்பா நீ ஒரு திரைப்படம் பார்க்கக்கூடிய, ஒரு திரைப்பட பாட்டு பார்க்கக்கூடிய விஷயத்தில் நீ ஏன் படிக்க மாட்டேங்கிறன்னு கேட்கும்போது என்னவோ தெரியலமா, அது அப்படி இல்லை, நம்ம மாற்று கருத்துக்களை சொல்லுவோம். ஆனால் பாடலோ விளையாட்டோ அந்த நேரத்திற்குள் முடிந்து போய்விடும். ஆனால் படிப்புங்கிறது கண்டிப்பாக அது காலம் முழுக்க தொடர்ந்து நம் வாழ்க்கையை பதப்படுத்தி மேம்படுத்த நிலையை கொண்டு நிற்க வைக்கும். அப்போது கஷ்டப்படாமல் வாழ்வில் வெல்ல முடியாது. கஷ்டத்தை கொடுப்பதே வெல்வதற்குத்தான். நீங்கள் எந்த ஒரு உழைப்பாளராகட்டும், வெற்றியாளராகட்டும், அவங்கள கேட்டிங்கன்னா அவர்கள் தாங்கள் கடந்து வந்த கஷ்டத்தை எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த கஷ்டம்தான் அவர்களை வெற்றி பாதையில் அழைத்து வந்திருக்கிறது. அப்படியானால் 7.5 சனியானாலும் சரி, ஜென்மச்சனியானாலும் சரி, அஷ்டமச்சனியானாலும் சரி, அவர் கொடுக்கக்கூடிய கஷ்டம் அல்ல, நமக்கு பயிற்சி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நமக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் நாம் வெற்றி பெறுவதற்கு. சரி, 7.5 சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி இதெல்லாம் பார்த்துட்டோம். இதில் ஏதோ பொங்கு சனின்னு வேற இன்னொன்று சொல்கிறாங்க. உண்மை. அதாவது ஒரு ஜாதகருக்கு, அதாவது ஒரு மனிதனுக்கு 3 முறை சனி பகவான் அந்த ஜாதகத்தில் அவர் வருவதாக சொல்கிறார். முதல்ல வரக்கூடிய சனி பகவான் நாம் படிக்கக்கூடிய காலம். அதாவது இது ராசிப்படி நட்சத்திரப்படி பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு மாறி வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அவர் முதலில் வரக்கூடிய சனி நிறைய படிப்பினைகளை கற்றுக் கொடுப்பார். வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்க வைப்பார். இப்போ ஒரு சாதாரண ஒரு சிறுவனா மாணவனாக இருக்கும் பொழுது விளையாடுவோம், கொள்ளுவோம். ஆனால் வெளியில் போவதற்கும் உலகம்னா என்ன, ஒரு கடைக்கு போய் ஒரு சாமான் வாங்கிக்கிறோம், அப்போ இவ்வளவு கொடுத்தா நமக்கு இவ்வளவு பேலன்ஸ் வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இவர் ரொம்ப எளிமையாக சொல்கிறார், சாதாரணமாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதை போல் சில ஏமாற்றங்களை ஏற்பட்டு நமக்கு அவமானங்களையும் ஏற்படுத்துவார். அந்த அவமானம் எதுக்குன்னா நம்ம திருப்பி ஏமாறக்கூடாது. அதே மாதிரி வாழ்க்கையில் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரே கிரகம், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனீஸ்வர பகவான் மட்டும்தான். அப்படி அவர் வரும் பொழுதுதான் வாழ்க்கை என்பது நமக்கு வசப்படும். அவர் அப்படித்தான் நம்மளை கொண்டு நிறுத்துவார். இப்போது ஒரு ஓட்டப்பந்தய வீரர் இருக்கார். அந்த ஓட்டப்பந்தய வீரர் வெற்றி பெற்றார் அப்படின்னா அவருக்கு பயிற்சி கொடுக்கக்கூடியவர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரை சும்மா இருக்கவே விடமாட்டாங்க. திருப்பி நீங்கள் பயிற்சி பண்ணுங்க, இன்னும் இந்த வேகம் பத்தாது, இன்னும் போங்க அப்படிமா. காலில் ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கையில் காலில் கட்டிக்கிட்டு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி ஓடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவரை உந்தி தள்ளி 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 வெற்றியின் பாதைக்கு கொண்டு சென்று விடுவார். அப்போ வலிக்கத்தான் வலிக்கும், கஷ்டம்தான் வாழ்க்கையில், ஆனால் வெற்றியை கொடுத்து விடுவார். இப்போ நீங்கள் கேட்டீங்க, முதல் சனி பகவான் பயிற்சியை கொடுக்கிறார். 2வதாக வரக்கூடிய பொங்கு சனி என்பவர் நாம் என்ன கஷ்டப்பட்டோமோ, என்ன உழைச்சோமோ, நம்ம படிப்புக்கேற்றபடி, தகுதிக்கேற்றபடி வேலையை கொடுக்கிறார். அதற்கேற்ப பலன்களையும் கொடுக்கிறார். அதுதான் உண்மை. இந்த 2ஐயுமே கொடுக்கும் பொழுது நம்ம கஷ்டப்பட்டது வீண் போகலை, உழைச்சோம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு முன்னால் சில பேர் பேர் வாங்கிட்டு போவாங்க, பெரிய ஆளாக வருவாங்க.
ஆனால் அதை விட உழைத்தவர்கள் நாமளாக தான் இருந்திருப்போம். ஏன் அதுக்கான நம்மளால் அந்த இடத்துக்கு வர முடியல என்பது அதுக்கான சூழலை நமக்கு அவர் சுட்டி காட்டுவார், நம்மளையே உணர வைப்பார். அதுதான் சனி பகவான். அப்போ 2வது சனி வரும்பொழுது, பொங்கு சனியாக வரும்பொழுது நமக்கு வாழ்வில் செட்டில் ஆகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நமக்கு வாழ்க்கையை நிம்மதியாக நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு தேவை என்ன, கல்யாணம், மனைவி, அடுத்தது வேலை, என்னுடைய குழந்தைகள், இந்த மாதிரி செல்வங்களை நான் சேர்த்துட்டேன், நல்லபடியாக நான் போக ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம், சனீஸ்வர பகவான் விடுறதார்த்தங்களில் 2வது பொங்கு சொல்லி அப்படியே அள்ளி கொடுத்துருவார், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு கண்ணை இமை காப்பது போல் காப்பதை போல நம்மளையும் கண்காணித்து கொண்டே இருப்பார். ராகு கேதுக்களை வைத்து பார்த்து கொண்டே இருப்பார். இவனுக்கு நான் அவ்வளோ செல்வத்தை கொடுத்துட்டேன், அவன் தப்பு பண்ணுறானா வாழ்க்கையில், கொடுத்த செல்வத்தில் சில பேருக்கு மிதமிஞ்சி செல்வம் வந்து விட்டதுன்னா அவங்க ஆடக்கூடிய ஆட்டங்கிறது சாமானியப்பட்டதாக இருக்கார். இப்போ நம்ம பொது விஷயத்தை பேசணும்னா நிறைய பேரை சொல்ல வேண்டியிருக்கும், அது நமக்கு தேவையில்லை. பட் நம்ம நினைப்போம், ஒரு சில பேரை சொல்லும்போது இவர்கள்லாம் பெரிய ஒரு பணக்காரர்களாக இருக்கிறார்களே, இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறார்களே, அப்படிலாம் அவங்க இருக்கும் பொழுது அவங்க அதுக்கான உழைச்ச மாதிரியே தெரியலையே. ஆனால் முற்பிறவி என்ற ஒரு விஷயம் வரும் பொழுது அதற்கான பதிவை, அதற்கான உழைப்பை அவர்கள் கொடுத்திருப்பார்கள். அதற்கான பதிலைத்தான் இறைவன் கொடுக்கிறானே தவிர அவர் இப்போ செய்யறதுக்கான விஷயங்கள்லாம் மேற்கொண்டு தாக்க போகிறாருங்கிறத நம்ம எழுதி தெரிஞ்சு வச்சுக்கலாம். முக்கியமாக சொல்லும் பொழுது நேரம் பார்த்து நமக்கு 3 இப்போ இறைவன் சொல்லுவாங்க, இறைவன் எல்லாருமே 3 சந்தர்ப்பம் கொடுப்பான், அந்த 3லையும் நாம் திருந்தி கொண்டால் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவான், இல்லை என்றால் அவன் அழிக்கவும் தயங்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஸ்ட்ரிக்டான ஒரு தெய்வம் தான் சனீஸ்வர பகவான். 2வது கட்டத்தில் வரும்பொழுது இதையும் செய்வார். 3வது கட்டம் என்பது ஆயுள் பாவத்தை குறிக்கும். அந்த 3வது கட்டத்துக்கு சனீஸ்வர பகவான் வரும்பொழுது இதுவரைக்கும் நம்ம முற்பிறவியில் சஞ்சித கர்மான்னு சொல்கிறோம், அதில் கணக்கு எடுத்துப்பார். இந்த பிறவியில் என்னென்ன தவறுகள் தெரிஞ்சு செஞ்சுருக்கோம், தெரியாமல் செஞ்சுருக்கோம், அதையெல்லாம் எடுத்துக்கிறார். 2யும் எடுத்துக்கிட்டு இப்போ அவருக்கு எந்த நிலைமையில நோய்களை கொடுக்கலாமா, இப்போ 3/4 பேர் சக்கரை நோய், 3/4 பேருக்கு பிளட் ப்ரெஷர், இன்னும் பேரே தெரியாத நோய்கள்லாம் வருது என்றால் அப்படிப்பட்டவற்றை உருவாக்கி தருவதும் இவர்தான். ஏனென்றால் சனீஸ்வர பகவானுக்கு ஆயுள் காரகன்னு பேர் உண்டு. அவர்தான் ஒரு ஆயுளை தீர்மானிக்கக்கூடியவராக இருக்கிறார். சனீஸ்வர பகவானுடைய கூட பிறந்த அண்ணன் தான் யமதர்மராஜா, அவர் எடுக்கிறவர். இவர் கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு தான் அவர் உயிரியே எடுப்பார். இது பல பேருக்கு தெரியாதுல்ல. இன்னொன்று தாமசம், அதாவது பொதுவாக மந்தகாரகன், சனைஸ்சரன், மெதுவாக நகரக்கூடியவர்னு அவருக்கு பேர். இவர் வேகமாக வந்தால் என்ன ஆகும்? தசரத மகாராஜாவுக்கு ராமாயணத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு பெரிய பஞ்சம் ரோகிணி நட்சத்திரத்தை அவர் கடக்கும் பொழுது, எப்பொழுதுமே ரோகிணி நட்சத்திரத்தை சனீஸ்வர பகவான் கடந்தால் உலகத்திற்கே பயங்கரம் ஏற்படும் சொல்லுவாங்க. அப்படி அவர் கடக்கும் பொழுது கண்டிப்பாக தேசத்திற்கு பிரச்சனை வரும் என்று தெரிந்து கொண்ட தசரதன் 10 ரதத்திலையும் அவர் 10 திசைகளையும் ரதத்தை ஓட்டுவார். ஆமா, அப்ப சனி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே போய் யுத்தம் செய்கிறார். யுத்தம் செஞ்சு அவர்கிட்ட ஒன்றும் புண்ணியம் இல்லை. ஆனால் கடைசியாக அவர் என்ன பண்றாருன்னா, தசரத மகாராஜாவுடைய நல்ல எண்ணத்தை புரிந்து கொண்டு உனக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப கேட்கிறார் தசரதன், சுவாமி உங்க கடமையிலிருந்து நீங்கள் தவற மாட்டீர்கள், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரோகிணி நட்சத்திரமே கடந்துருச்சு, இப்போ என்னோட நீங்கள் சண்டை போட்டதில் ரோகிணி நட்சத்திரம் கடந்து போச்சு. அப்படி கடக்கும் பொழுது உங்கள் கடமையிலிருந்து நீங்கள் மீறி விட்டீர்களான்னு கேட்குறார். நான் மீறலையே, அப்போ என்னுடைய தேசத்துக்கு ஒன்றுமே ஆகலையே. யார் சொன்னது? நீ வந்திருக்கிறது என்னுடைய நகரம், கொஞ்சம் உன்னுடைய நகரத்தை திரும்பி பார் என்று சொல்லும் பொழுது அந்த இடம் கிட்டத்தட்ட செத்து பிழைச்சி போகக்கூடிய அளவுக்கு பல பேர் கட்டப்பட்டு தான் முன்னாடி அந்த அயோத்தியில் பல பேர் இருந்ததாகவும், கடைசியில் இவருடைய அந்த மீதி சொச்ச காலம் சனீஸ்வரன் மேலே தசரத பகவான் செய்த அந்த சோஸ்திரமாகப்பட்டது அந்த இடத்தை காப்பாற்றி கொடுக்கக்கூடியவன் தான் இருந்தது. அதாவது இவர் ஒரு பெரிய மாயா கிரகம். இது எந்த புராணத்தில் வருது? இதில் துளசி ராமாயணத்தில் இது செய்தி சொல்லப்பட்டதான் நமக்கு தெரியுது. துளசி ராமாயணத்தில் துளசிதாசர் சொல்லும் பொழுது இந்த சனியினுடைய தாக்கம் வரும்பொழுது, ஏன்னா அவர் தான் ஹனுமான் சாலிசா எழுதினது. அப்போ அவர் சொல்கிறார், இப்போ இதை தசரதத்தை கேட்கக்கூடிய கேள்வி, அங்கே நடந்த போராட்டத்தில் அந்த கணக்கை தேசத்தின் மீது வைத்து விட்டார். தசரதனை உயிரெடுக்கிறதுக்கு 1 நிமிஷம் போதும். ஆனாலும் அவர் அந்த தேச மக்களுக்காக உழைத்தார், தனக்காக அவர் வரலை. அவர் நினைச்சிருந்தா சனீஸ்வர பகவான் வரம் கேட்கிறார், அப்பா நீ உன் நாட்டு மக்களுக்காக நீ வந்திருக்கிய, உனக்கு நான் என்ன வரம் வேணும்? என் நாட்டு மக்களை நல்லாவை. அது வரைக்கும் தசரத மகாராஜாவுக்கு குழந்தைகள் கிடையாது. அப்போ அவர் எனக்கு குழந்தை வேணும்னு அவர் கேட்டிருக்கலாமே, அவர் கேட்கல. உன்னுடைய தேச மக்கள் நல்லா இருக்கணும்னு வந்த, அதுக்காக நான் காப்பாற்றினேன் என்று சொல்லி தன்னுடைய கணக்கையும் ஒரு உடலை, இவருடைய கணக்கையும் ஒரு நேர் செய்தார் என்றுதான் அந்த ஒரு வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அதனால மனிதனுடைய வாழ்க்கையில் தங்கு தடையில்லாமல் நன்மையை செய்பவரும் இவர்தான். தீமை என்ற பெயரில் நம்மை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் நெறிப்படுத்துகிறார்னு சொல்றார். சத்தியமாக நம்மை நெறிப்படுத்தி நல்ல வழியில கொண்டு போகக்கூடியவரும் சனீஸ்வர பகவான் தான். அதனால ஒரு நோய் வருது, வியாதி வருதுன்னா கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. அவர் ஏதோ நல்லது செய்கிறார்னு நினைச்சிங்க. அப்ப நமக்கு இதுல செலவாச்சுன்னா, இப்போ நமக்கு வர வேண்டிய தொகை, நம்ம வழக்கெல்லாம் போட்டிருப்போம், ஐயோ என் மேலே வழக்கு வரல, என்னுடைய பக்கம் தோற்று போச்சுன்னா, நீங்கள் தோற்று போகலை.
உங்களை வேறு விதத்தில் வீழ்த்தி விடாமல் உயிருக்கு ஆபத்து வராமல் காப்பாற்றி இருக்கிறார் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. ஆனால் மக்களுக்கு அது புரியாது. நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய தாக்கத்தோட வீரியம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. தாக்கத்தோட வீரியம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ சில பேர் சொல்லுவாங்க சுவாமிகிட்ட போய் பரிகாரங்கள்லாம் பண்ணலாம். நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். என்ன அதாவது பரிகாரம் என்பதெல்லாம் நாம் மன திருப்திக்காக செய்வது தான். அவன் தன்னுடைய கடமையிலிருந்து அவன் மீறவே மாட்டான். சிவபெருமானையே அவர் விட்டது கிடையாது, திருமாலையே விட்டது கிடையாது, பிரம்மாவையும் விட்டது கிடையாது. அவர் யாரையும் தன்னுடைய கட்டிய மனைவியை கூட அவர் தண்டிக்காமல் இருந்ததில்லை. இதுதான் உண்மை. ஆனாலும் விசேஷமாக ஒரு பைராகி ஒருவர் சொல்கிறார், மகா கால பைரவரிடத்திலே தான் சனீஸ்வர பகவான் பாடம் படித்ததால் பைரவ வழிபாடு யார் செய்கிறார்களோ அவரை முடிந்தவரை சனி பகவான் ரொம்பவும் இம்சிக்கிறது கிடையாது. இப்போ உதாரணமாக சிம்ம ராசி ஆகட்டும், இப்போ வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் மேஷம், அடுத்ததாக சிம்ம ராசி, கன்னியா ராசி, கும்பராசி, மீனராசி, இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், உடனே சனிப்பெயர்ச்சி ஆஹா நமக்கு இந்த ராசிக்கு சரியில்லை, ஆஹா இனிமேல் நம்ம ரொம்ப பயந்துட்டு இருக்கணும் அவசியமே கிடையாது. சுய ஜாதகம் என்ன சொல்கிறது, அதில் அவர் எங்கே இருக்காரு, எந்த பாவத்தில் பார்க்க போகிறார், இதைத்தான் நம்ம கவனிக்கணும். இது இதை இன்னும் ஒரு எளிமையாக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வாகனத்தில் போகிறீங்க, சில இடத்துல வேகத்தடை இருக்குது, நம்ம ஒரு போஸ்டரில் பார்க்குறோம் வேகத்தடையாக அதுக்கான ஒரு சிம்பல் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம அந்த இடத்த என்ன பண்ணுவோம், வேகத்தை குறைத்து கொண்டு செல்வோம். இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஜோன்னு போடுவாங்க, இது விபத்து பகுதி, மெதுவாக செல்லவும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேகத்தை இன்னும் குறைத்து மெதுவாக திரும்புவோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது நமக்கு போகும்போதே தெரியும் நீங்கள் டேக் டைவர்ஷன், மாற்று பாதையில் செல்லவும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பாதையை மாற்றிட்டு தான் போவோம். இதுதான் சனீஸ்வர பகவான் நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி. நீ இந்த இடத்துல 12ஆம் இடத்துல நான் வந்திருக்கேன், விரையச்சனியாக வர எச்சரிக்கையாரு, பணத்தில் எச்சரிக்கையாரு, பார்த்து செலவு பண்ணு. அதே மாதிரி நடக்கக்கூடிய விஷயத்தை எச்சரிக்கையாரு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயனஸ்தானம், தூக்கத்தை குறிக்கக்கூடிய இடம். அது அவர் வந்துட்டார்னா தூக்கம் போயிடும். அப்போது ரொம்ப நேரம் செல்லு பார்க்கக்கூடாது, ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் பார்க்கக்கூடாது, பணிகளை எல்லாம் விரைந்து முடிக்கணும்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு அவர் தான். ஆனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, பரிகாரம்னு சொல்லிட்டு இப்போ திருநள்ளாறு, உண்மை, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்னும் நிறையா திருக்கொள்ளிக்காடு இருக்குது, இந்த மாதிரி வரிசையாக சனீஸ்வரனோட சன்னதிகள் இருக்கிற இடம் இருக்கு. அங்கெல்லாம் போய் சில விஷயங்கள்லாம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும், அப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணணும்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பெருமாளோ சிவனோ ஒரு சுவாமியை கும்பிடுறோம், அவங்கள விட இவங்கெல்லாம் பவர்ஃபுல்லாக நிச்சயமாக கிடையாது. எங்கு பார்த்தாலும் திருநள்ளாற்றுக்கு போனால் தர்பாரண்யேஸ்வர சுவாமி மட்டும்தான் ராஜா. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய இடம் கோவிலுக்குள்ள இல்லை, வெளியில், கோவிலுக்கு வெளியில தான் இருப்பார். நலன் வருகிறான், தீர்த்தமாடி அவன் ஸ்நானம் பண்ணவுடன் அவர் அவனை விட்டு விலகுகிறார். ஏன்னா முதல்ல தர்பாரண்யேஸ்வரரை தான் போய் சுவாமி போய் நலனை போய் சேவிக்கிறார், அப்புறம் தான் அம்பாளை பார்க்குறார். அவர் நடுப்புற போய் சோமாஸ்கந்தம் மாதிரி தான் இப்போ சனீஸ்வர பகவான் நிற்கிறார். அப்போ இந்த மாதிரி பரிகாரத்துக்கெல்லாம் சொல்றது சாமியை கும்பிடுங்கன்னே சொல்லிடலாமே, நம்ம சனீஸ்வரனை. நிச்சயமாக இது 2 விஷயத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம். சுவாமி என்பவர் யார் என்றால், ஒரு எளிமையாக சொல்லணும், ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் அப்படிப்பட்டவர் தான் ஈஸ்வரன், பெருமாள் அப்படிப்பட்டவர்கள். இவர்கள்லாம் வகுப்பாசிரியர் மாதிரி. அப்போ 2 பேரையும் நம்ம பார்க்கணும் இல்லையா, தலைமை ஆசிரியரையும் பார்க்கணும், வகுப்பாசிரியரையும் பார்க்கணும். சார் என் பையன் படிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுவார், சரி எதனால் அந்த சப்ஜெக்ட் பேருக்கு அப்படியா, உடனே இந்த ஆசிரியர்லாம் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போது நேரடியாக தலைமை ஆசிரியர்கிட்டயே சொன்னாலும் வகுப்பாசிரியரிடம் சொல்லும் பொழுதுதான் அவர் இன்னும் என்ன பண்ணுவார், தன் கவனத்தை கொண்டு வருவார். இது தலைமை ஆசிரியருக்கும் தெரியும் என்று சொன்னாலும் நாம் இருவரையுமே பார்க்க வேண்டிய கட்டத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் முதல் நிலை என்பது சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தர்பாரண்யேஸ்வரர் முதல்ல பார்க்கணும், அவர்கிட்ட வரம் வாங்கி ஆசீர்வாதம் வாங்கிய பிறகுதான் அம்பிகையை பார்த்துவிட்டு பிறகு சனீஸ்வரரை பார்க்க வேணும். அவரை பார்க்காம நேரான சனீஸ்வரரை பார்த்துட்டேன்னா இவர் கண்டிப்பாக மறுக்கவே மாட்டார், இவர் ஏற்றுக்கவும் மாட்டார். இவர் இன்னொரு விஷயம், சிவபெருமானை பார்த்ததனாலோ இல்லை பெருமாளை பார்த்துட்டோங்கிறதால சனீஸ்வரர் உடம்பு விட்டுட்டார் அப்படின்னு அர்த்தமே கிடையாது. தான் கடமையை செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் என்னன்னா வேகம் குறையும். ஒரு நாகாஸ்திர பிரயோகம் வரும் பொழுது அவன் நாகாஸ்திரத்தால் அழிக்கப்படவும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நாகாஸ்திரத்தை கர்ணன் பயன்படுத்துகிறான். அப்படி பயன்படுத்தும் பொழுது குந்தி கூட கேட்குறதா சொல்லுவாங்க, அப்பா நாகாஸ்திரத்தையே விடாதேன்னு நீ கேட்கக்கூடாதான். அப்போ கூட கிருஷ்ணன் சொல்கிறான், அத்தை ஒரு தடவைக்கு மேலே பயன்படுத்த மாட்டேன்னு அவன்கிட்ட நீ கேளு. ஏன்ப்பா அதை கூட நீ கேளு. அப்போ விதி அதுதான். நாகாஸ்திரம் என்பது அர்ஜுனன் மீது பிரயோகிக்கப்பட வேண்டும் என்பது விதி. கார்கோடகன் தான் அதுக்குள்ள வரான், இந்த தட்சகன் நினைக்கிறேன், அவன் தான் அந்த நாகாஸ்திரத்துக்குள்ள வரான். ஏன்னா காண்டவனத்தை எரிச்சதுனால அந்த கோபம், அப்ப அதுக்குள்ள வரான்.
ஆனாலும் கிருஷ்ண பகவான் அதை தடுக்கவில்லையே, மாற்றி அமைத்தார், அவ்வளவுதானே. அந்த அஸ்திரம் வந்தபோது அர்ஜுனன் நடுங்கினான். தன்னுடைய கால் கட்டையவரால் ஒரே ஒரு இன்ச்சு அமுக்கிறாரு, தலைக்கு வர வேண்டிய தலைப்பாகையோடு செல்கிறது. ஆனால் அந்த கிரீடம் அர்ஜுனனுக்கு மிகவும் பிரீத்தமான கிரீடம் என்று சொல்வார்கள். கிரீடினே பேர். அப்படிப்பட்ட ஒன்றை இழந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்கிறான் அர்ஜுனன். ஆக சனீஸ்வர பகவான் என்பவர் கொடுக்கக்கூடிய பலனை யாராலுமே தடுக்க முடியாது, மாற்றி அமைக்கலாம். அதை செய்யக்கூடியவர் தான் தர்பாரண்யேஸ்வரர், உப்பிலியப்பன், இவங்கெல்லாம் தான். அதுதான் அடுத்த கேள்வியாக வச்சுருந்தேன். எப்போதுமே சனீஸ்வரர் இந்த மாதிரி குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இது எல்லாமே ரிலேட்டட் டு சிவன் கோயிலாகவே இருக்குது. இதில் வந்து விஷ்ணு கோயிலுக்கெல்லாம் இதில் ஒன்றும் கிடையாது. ரொம்ப அற்புதமான கேள்வி. இதை நீங்கள் கேட்பீங்கன்னு தெரிஞ்சு தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில், உங்களுக்கு வைஷ்ணவ சம்பிரதாயம்னோ எப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். மறந்தும் புறந்தொழா வைணவம் என்றுதான் பெயர். வேற யாரையும் கும்பிட மாட்டோம், சேவிக்க மாட்டார். ஏனென்றால் சரணாகதி தத்துவத்தில் கீதையில் கிருஷ்ணன் சொல்றான், மன்மனாபவ மத்பக்தோ மத் யாஜீமாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோஷமே. என்ன அர்த்தம்னா, அர்ஜுனா நீ என்னையே சேவி, என்னையே கும்பிடு, என்னையே ஸ்மரண பண்ணு, நான் தான் எல்லாம் அப்படிங்கிறத பகவான் சொல்றான். சரணம் பிரஜ அகமத்வா சர்வபாவேபி மோக்ஷயிஷ்யாம். இனி எல்லா தர்மத்தையும் தர்மத்தை விடுன்னா அதுக்கு அர்த்தம் வேற. அதை பத்தி திருப்பி நம்ம சொல்லுவோம். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ராமானுஜருடைய சம்பிரதாயங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமாளை மட்டும் ஸ்மரணா பண்ணா போதும். சுவாமி தேசிகனுடைய பாதுகா சகஸ்ரம்னு ஒன்று இருக்கு. அந்த பாதுகா சகஸ்ரத்துல 1000 பாடல்கள் ஒரே இரவிலே ஸ்ரீரங்கநாதனுடைய திவ்ய சரணாரவிந்தங்களை தாங்கக்கூடிய பாதுகைகளுக்கு அவ்வளவு மகத்துவத்தை சுவாமி தேசிகன் சொல்கிறார். அதுல என்னன்னா, ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டும் சொல்லலாம். கனகுருச்சிரா காவ்யாக்கியாதா சனைச்சர நோஜிதா சிருத குரு புதா பாஸ்வத் ரூபா திஜாபித சேவிதா. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, 9 கிரகங்களும் பகவானுடைய பாதுகைகளை நித்தியம் ஆராதனை செய்கிறதாம். அதனால நவகிரகங்களை சேவிக்க வேண்டாம், பெருமாளுடைய திவ்ய சரணாரவிந்தங்களையும் அந்த பாதுகையை சேவிச்சா போதும், கிரகதோஷம் இருக்காது. இதை விட சுவாரஸ்யமான ஒரு சம்பவம், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சம்பவம். பேரருளாள பெருமாள் காஞ்சிபுரத்திலே, அந்த பேரருளாள பெருமாள் இருக்கக்கூடிய அந்த சன்னிதானத்தை தியாக மண்டபம்னு சொல்வார்கள். அந்த பெருமாள் யார்கிட்ட பேசினார்னா, அர்ச்சகர்கிட்ட பேசல, காஞ்சி பூர்ணர் என்று சொல்லக்கூடிய திருக்கச்சி நம்பிகிட்ட பேசுறார். எவ்வளவு பெரிய விஷயம் பேசியிருக்கார். அவர் யார்? பூந்தமல்லியில் இருந்து நடந்தே வந்து பூக்குடலையில் சுவாமிக்காக அர்ச்சனைக்காக, அந்த பூக்களை அர்ச்சனைக்காக தனியாக பூ எடுப்பாராம், கட்டுறதுக்காக வாழை நாளில் கட்டி கொண்டு வருவாராம். அப்படியே இங்கே வச்சுக்கூடாது, அதாவது இந்த வேர்வை வடிவம்னு தலைக்கு மேலே தூக்கி வைத்து கொண்டு நடந்து வருவாராம். அப்படி அந்த திருக்காஞ்சிபுரத்துக்குள்ளே வந்தோடனே அவரை பார்த்த அர்ச்சகர்கள் வர வேண்டும் வர வேண்டும் கூப்பிடுவார்களாம். அவர் ஒன்று பிராமணர் கிடையாது, பிராமணர் அல்லாத குணம்தான். அவரை வரவேற்றவுடன் அவருடைய கைங்கரியம் ஆலவட்ட கைங்கரியம். இன்னைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த சுவாமி வரதராஜ பெருமாளுடைய வலதுபுறத்தில் இவர் இன்றும் ஆலவட்டம் செய்வதாக ஐதீகம். ஆலவட்ட கைங்கரியம் செய்வார். ராமானுஜரிடமோ மற்றைய ஆச்சாரிகளிடமோ சுவாமி வந்து 6 பேருண்மைகளை சொல்லவே இல்லை. ராமானுஜருக்கு 6 பேருண்மைகளை யாரிடத்தில் போதித்தார் என்றால் இந்த திருக்கச்சி நம்பிகள்கிட்ட தான் வரதராஜ பெருமாள் பேசினார். அப்படிப்பட்ட திருக்கச்சி நம்பிகள் என்ன பாடுபட்டார் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சனீஸ்வர பகவான் திருக்கச்சி நம்பிகளை பிடிக்க வேண்டிய நேரம் வந்து விடுகிறது. வைகுண்டத்துக்கு போகிறார், சுவாமி நான் அவர் பிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதுக்கு நீங்கள் தயவு செய்து எனக்கு அதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அப்பா உனக்கு அவரை பற்றி தெரியாதாப்பா, என்ன தவிர அவர் எதுவுமே நினைக்கலையே. பெருமாள் சொல்வதை விட இவர் பட்டியல் போடுறார். சுவாமி அவர் காத்தாலேருந்து தூங்கும் வரைக்கும் உங்களை ஸ்மரணையில் தான் இருக்கார், அதனால தான் உங்கள்கிட்ட பர்மிஷனுக்கு நான் வந்திருக்கேன். ஒரு விஷயம். 2வது, அப்படி பிடிக்காமல் விட்டால் என்னுடைய தர்மத்திலிருந்து நான் தவறியவனாகி விடுவேன், அதுக்கே எனக்கு சாபம் உண்டு. 2. 3வது, அவரை நான் பிடித்து விட்ட பிறகு அவருக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுங்கிறது நீங்கள் அறியாதல்ல. இருந்தாலும் அவன் வந்து சர்வேஸ்வரன், சட்டம் போடுறதே அவன் தான். ஆனாலும் குழந்தை அப்படிங்கும்போது அவனுக்கே தாங்க முடியல. சனீஸ்வரா கொஞ்சம் நீ அவனை பார்த்துக்கூடாதான். சுவாமி நான் 7.5 வருஷம் பிடிக்கணும். முடியாதுப்பா, கொஞ்சம் மாற்றிக்கூட. சரி அப்படின்னா 7.5 மாதம் பிடிக்கிறேன். வேண்டவே வேண்டாம். சரி 7.5 வாரம், அதுவும் கூடாது. 7.5 நாள் முடியாது. 7.5 மணி நேரம் கூடவே கூடாது. 7.5 நாழிகையாவது நான் பிடிக்கிறேன். சரிப்பா பிடிச்சிக்கோ. ஆனால் சுவாமி நான் 7.5 நாழிகை பிடிச்சாலும் 7.5 வருடம் பிடித்த பலனை நான் தந்து விடுவேங்கிறார். நடத்திக்கொள் என்று விட்டார். பார்த்துக்கலாம். திருக்கச்சி நம்பிகளுக்கு எதுவுமே தெரியாது. ஆலவட்ட கைங்கரியம் வரதராஜ பெருமாளுக்கு செய்து கொண்டே இருக்கிறார். சனீஸ்வர பகவான் அமைதியாக கையை கட்டி கொண்டு அமைதியாக பார்த்து கொண்டு இருக்கிறார். கிட்ட வரல. அவர் ஆலவட்ட கைங்கரியம் முடிஞ்ச உடனே நாளைக்கு தான் பிடிக்க போறார். அவர் வருவதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே வந்து சுவாமி வந்து நின்றுட்டு இருக்கார், அப்படியே பார்த்துட்டு இருக்கார். ஆலவட்ட கைங்கரியம் முடிஞ்சு அவர் வெளியில் வரும் பொழுது ஐயா வணக்கம்ங்கிறார். ஒரு கரிய நிறத்தில் ஒரு உருவம் தன்னை வணங்குவதை பார்த்தவுடன் திருக்கச்சி நம்பிகள் ஐயா நீங்கள் யார் என்று கேட்கிறார். சுவாமி என்னை எல்லோரும் சனீஸ்வர பகவான் என்று சொல்வார்கள். அப்படியா, நீங்கள் தானா? என் அடியன்ட்ட என்ன இருக்குது, எதுக்கு நாடி வரணும்?
உங்களை நான் பிடிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. பகவான்கிட்ட கேட்டேன், உங்களை பிடிக்க சொல்லியிருக்கார். அப்போ கூட சொல்கிறார், என்னைக்கு என்ன வேணாலும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய கடமைக்காக வந்திருக்கிறீர்கள். ஆனால் வரதராஜ பெருமாளுக்கு நான் செய்யக்கூடிய கைங்கரியத்தில் எந்த அபச்சாரம் வரக்கூடாது, அதை மட்டும் இங்கே பார்த்துக்கணும். சரி, ஆனால் என்னுடைய கடமையை செய்வதற்கு நீங்கள் ஒதுக்கக்கூடும். சரி, ரைட் என்று சொன்னவுடன் பகவானை நினைத்துக் கொள்கிறார். அவருடைய உத்தரவோடு பிடித்துக் கொள்கிறார். தெற்க திரும்பிகள் கேட்கிறார், சுவாமி நீங்கள் மற்றவங்கள்ட்டா கேட்க மாட்டீங்களே, ஏன் என்ன வந்து இப்படி வந்து ஒரு பர்மிஷன் வாங்குறீங்க? என்னப்போ, மற்றவர்களைப் போல் நீங்கள் இல்லை, தர்மவான், சத்தியவான், வரக்கூடிய காசை கூட சுவாமிக்குன்னு வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். ஒரே ஒரு வேஷ்டி தான் உங்கள்கிட்ட இருக்கு, அதை கட்டி கொண்டு தான் வருகிறீர்கள். இறைவனே உங்கள்கிட்ட பேசும்பொழுது நான் எம்மாத்திரம் என்கிறார். சரி, அவரை பிடித்து விடுகிறார். என்ன நிலைமை? காஞ்சிபுரத்தை ஆட்சி பண்ணி கொண்டிருந்த மன்னன் வருகிறான். வரும்பொழுது இவர் பகவானுடைய அந்த நாமாவளிகளை சொல்லி ஆழ்வாருடைய பாசுரம்லாம் படிச்சுட்டு இருக்கார் திருக்கச்சி நம்பிகள். மன்னர் வந்தோடனே அந்த ஆலயத்தை அர்ச்சகர் என்ன பண்ணுறார், அந்த மாலையை எடுத்து மன்னருக்கு கொடுக்குறார். அந்த மாலையை பக்கத்து நாட்டு ராஜாவுக்கு அவர் கொடுத்து அனுப்பி விடுறார். இதுதான் நடந்தது. இரவு அர்ச்சகர் வருகிறார். அர்த்தஜாம வழிபாட்டை பார்க்கும்போது அந்த மாலையில் சுவாமி மேலே போட்ட ஒரு முக்கியமான ஹாரத்தை காணவில்லை. சுவாமி மேலே பெருமாள் வரதராஜ பெருமாளுக்கு சாத்தியிருந்த ஒரு முக்கியமான ஹாரம், நவரத்ன ஹாரம், இருக்கிறதுலேயே விலை உயர்ந்த ஹாரம், அது எப்படி போச்சுன்னு தெரியல. அர்ச்சகர்களுக்கு ஒரே சந்தேகம். ஏனென்றால் அந்த காலத்தில் ஏதேனும் ஒரு அபச்சாரம் நடந்ததுன்னா உடனே கடுமையான தண்டனை ராஜா கொடுத்துருவான். அப்படி இருக்கும்போது நீ இல்லை நான் இல்லைன்னு அப்போது அவருடைய கவனம் திருக்கச்சி நம்பிகள் பேர் போய் வந்து நிற்குது. ஏன்னா அவர் தானே ஆளவட்ட கைங்கரியம் பண்ணுறார் பெருமாள் பக்கத்தில். அப்போ அவர் ஏன் இருக்கக்கூடாது? சனீஸ்வர பகவான் நடத்தக்கூடிய நாடகம். தகவல் மன்னன் காதுக்கு போகிறது. உடனே பிடிச்சிட்டு வான்னு சொல்கிறார். திருக்கச்சி நம்பிகள் பிடித்து நிற்க வைக்கப்படுகிறார். என்ன சுவாமி, உங்கள் மீது அவர்கள் வந்து திருட்டு பட்டம் கட்டிவிட்டார்கள். ஐயா, நான் வந்து இந்த கூடை தான் வச்சுருக்கேன், கூடையை ஒன்றால் சோதித்து பாருங்கள். தெரியாது, பட்டம் கட்டிவிட்டார்கள். உங்கள் மீது நீங்கள் வந்து குற்றத்தை நிரூபிக்கணும், இல்லை அது என்னன்னு சொல்லணுன்னே, நான் எந்த தவறும் பகவான் மீது ஆணையாக செய்யலைன்னொன்னே அங்கு இருந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தளபதி யாராக இருந்தாலும் தண்டிக்காமல் முன்ன வெளியில் வராதுன்னு சாட்டை எடுத்து திருக்கச்சி நம்பர்களை பிளாசுன்னு பிளாசுறார். அவருக்கு இது தேவையா? அவர் எந்த தவறும் செய்யாதவர், குடும்பத்தை கூட விட்டுட்டு இறைவனே கதின்னு கிடக்கக்கூடியவரை 18 முறை சாட்டையால் அவர் வந்து திருக்கச்சி நம்பிகள் அடி வாங்குகிறார். அப்பொழுது கூட வரதா வரதா வரதான் தான் திருக்கச்சி நம்பிகள் சொல்கிறார். அந்த அடி விழுந்த பிறகு திருக்கச்சி நம்பிகளை கொண்டு அப்படியே அமர்த்துகிறார்கள் ஒரு இடத்துல. அதற்கு பிறகு அந்த மன்னன் சொல்கிறான், போதும், அவர் எத்தனையோ கைங்கரியம் செய்தவர் தான், இதோடு அவரை விட்டு விடலாம், இனிமே அவர் வந்து கோயிலுக்குள்ளே வர வேண்டாம். திரைப்படத்தில் வேற மாதிரி எடுத்திருப்பாங்க, விட்டு விடலாம் அப்படின்னு அப்படியே போய் அந்த குளத்தில் போய் தன்னை வந்து இன்றைக்கி அந்த அனந்த சரஸ் புஷ்கரணி இருக்குது, அங்கே தான் அத்திவரதர் உள்ளே இருக்கார். இவ்வளவு கைங்கரியம் செய்தும் பகவானுக்கு என் மேலே இறக்கம் இல்லை, என் மேலே திருட்டுப்பட்டம் கட்டிட்டாங்கன்னு சொன்னால் நான் எதுக்கு உயிர் வாழணும் என்று போகும்பொழுது அந்தனர் வடிவத்தில் ஈஸ்வரனே கையை பிடிச்சி இருக்கிறார். அப்பா, திருக்கச்சி நம்பிகளை மன்னிக்க வேண்டும். அப்பா, நீ யார் என்ன தெரியலையா? நேத்திக்கு தானே உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன், அனுமதி கேட்டேனே, நான் தான் சனீஸ்வர பகவான். அப்பா, ஏன்பா என்னை உயிரோட வச்சிருக்கேன்? உங்களை பிடிக்க வேண்டிய நேரம் பிடித்தேன், மாலவன் கேட்டுக்கொண்டதால் 7.5 நாழிகை மட்டும் இந்த பலனை கொடுத்தேன், இப்போ அது நேரம் முடிஞ்சு போச்சு, ஆசீர்வதிக்கிறேன். அப்போ திருக்கச்சி நம்பிகள் கேட்கிறார், சுவாமி, மாலவன்கிட்டயே நான் அடிமையாக இருக்கேன், என்னையே இந்த பாடு படுத்திருக்கீங்களே, என்னை போன்ற, கவனிக்க வேணும், என்னை போன்ற வைணவர்கள் உங்கள் பிடியில் மாட்டிக்கொண்டால் என்ன செய்வது? பெரிய அர்த்தம் அதில். சரணாகதி செய்த வைணவர்கள் மாட்டிக்கொண்டால் என்ன செய்வது? சனீஸ்வர பகவான் சொன்ன வார்த்தை, நீங்கள் மாலவனையே பிடித்து கொள்ளலாம். அதற்கு 2 தலம் சொல்லப்பட்டிருக்கிறது. சனி தோஷத்தை நிவாரணம் செய்யக்கூடிய 2 தலம். கும்பகோணம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒப்புலியப்ப பெருமாள், அவர் போய் வைணவர்கள் அந்த பெருமாளை வந்து சனிக்கிழமை தோறும் சேவித்தால், பொதுவாகவே பெருமாள்னா சனிக்கிழமை தான், அங்கே போய் சேவித்தோம்னா அதிலிருந்து விமோச்சனம். அடுத்தது நவ திருப்பதிகளில் பெருங்குளம் என்ற ஒரு சன்னிதானம் இருக்கிறது. அந்த பெருங்குளமும் சனி பிரீதிக்காக உருவானது. சனீஸ்வர பகவானை பூஜை பண்ண பெருமாள் அவர். அதனால் பெருமாள் என்ன கேட்டார், சரி நீ என்ன பூஜை பண்ண, உனக்கானதை நான் அனுகிரகம் பண்ணிட்டேன், என் பக்தர்கள் வரும்பொழுது அவர் பொருட்டு நான் ஆசீர்வதிக்கும் போது அதில் நீ குறுக்க வரக்கூடாது. இவர் அதுக்கு மேலே என்ன கேட்டார், தாராளமாக ஆசீர்வதிங்கள், ஆனால் கொடுக்கக்கூடிய பலனை கொடுப்பேன், அந்த ஒரு வேகத்தில் என்னை நீங்கள் தடுக்கக்கூடாது. 2 பேரும் பரிமாறிக்கொண்ட விஷயம்தான். ஆனால் வைஷ்ணவர்களாக இருந்தால் உப்பிலியப்பன் சந்நிதிக்கு போய் சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்யலாம். செய்துவிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் எளியவர்களுக்கு உணவு வாங்கி தர வேண்டும். சனீஸ்வரன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, கை, கால், கண், காது இவற்றில் ஏதேனும் குறைபாடு உடையவர்கள், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சிங் என்று நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம். பிறவியில் ஏதேனும் உடலில் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவங்களை நீங்கள் எப்படி வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுக்கான ஒரு நன்மையை, அவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு சாப்பாடு வேணுமா நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், கட்டிக்க துணி தேவைப்படுதா வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த காது கேட்காம இருப்பாங்க, அவங்ககிட்ட போயிட்டு காது கிட்ட பேசணும்.
அவங்கள்ட்ட பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழல் தான் அவர் இருப்பார். அவருக்குள்ள தான் அவங்களை இயக்க ஆரம்பிப்பார். அவர்கிட்ட போய் பேசி ஆதரவாக 2 வார்த்தை பேசினீர்கள் என்றால் அவங்க வந்து மனசால ஆசீர்வதிக்கும் போது சனியினுடைய பாவம் அந்த வேகம் கூட குறைஞ்சிரும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விட முக்கியமாக மனநிலை சரியில்லாமல் இருப்பவர்கள், தன்னை யாரென்றே தெரியாமல் இருப்பவர்கள், வயோதிக பெண்கள் கூன் போட்டு நடப்பாங்க. அவங்க பேசத்துக்கு கூட யாரும். இதை விட முக்கியமாக துப்புரவு பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள் என்று கூட நாம் அவர்களை சொல்லுகிறோம். வாசல்ல கூட்டுறாங்க. அவர்களுக்கெல்லாம் நம்மால் இயன்றது என்ன உதவி செய்கிறோமோ அது சனீஸ்வர பகவானுக்கே செய்யக்கூடிய உதவின்னு தெரிஞ்சுக்கணும். அதே போல வயலில் நாற்றுக்கால் நடுகிறார்கள், உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள், மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளர்கள், முக்கியமாக இடுகாட்டில் இருக்கக்கூடிய அந்த பெருமையான புண்ணியமான பணியை செய்பவர்கள், இவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்தாலே சுவாமி சந்தோஷப்படுவார். திருநங்கைகள் இருக்கிறார்கள், திருநம்பிகள் இருக்கிறார்கள், இவர்களாம் இவருடைய அம்சம்தான். நகும்சக ரூபம் தான் சனீஸ்வர பகவான். அதனால அவர்களுக்கு ஒரு எண்ணெல்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க, ஒரு நம்பரை சொல்லி அவர்களை வந்து மனம் குனிய வைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ₹1 கொடுக்கறதுனாலையோ ஒரு ₹5 கொடுக்கறதுனாலையோ நாம் குறைந்து விட போவதில்லை. நாம் செய்யக்கூடிய உதவி பெரும் பதவியாக மாறும் என்பதை ஐயமில்லை. சரி, இப்போ அந்த கோயிலுக்கெல்லாம் போய் இந்த மாதிரிலாம் பரிகாரம்லாம் பண்ணலான்றீங்க. நமக்கு அது மாதிரிலாம் போகிறதுக்கு எங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் இருந்து என்ன சொல்லி கும்பிட்டா இதுலேருந்து? ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை காஞ்சி மகான் சொல்லியிருக்கிறார். கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்தியா நலஸ்யதா ரிதுபர்ணஸ்ய ராஜ ரிஷேகே கீர்த்தனம் கலிநாசனம். இந்த ஸ்லோகம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்லோகம். 54 தடவை இல்லத்தில் இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நாம் நம்முடைய பணிகளை தொடரலாம். இதை விட செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்கிறோம் இல்லையா? சிலர் நாத்திகர்கள் கூட இருப்பாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தங்கள் வேலையில் ஒழுங்காக இருப்பாங்க, யாருக்கும் இந்த தப்பு செய்ய மாட்டாங்க. எல்லாரையும் நான் சொல்லலை, அப்படி இருப்பவர்களே சொல்லுகிறேன். யாருக்கும் எந்த தப்பு செய்யாமல் முடிஞ்சால் யாருக்காவது நல்லது செய்யுது இல்லையா? என்னுடைய கொள்கை எப்படின்னு அப்படிப்பட்டவர்களையும் சுவாமி வந்து நீ கடவுளை கும்பிடல அதனால உன்னை தண்டிப்பேங்கன்னு சொல்லக்கூடியவர் கிடையாது. நாம் ஆன்மீகவாதியாக இருந்து கொண்டு நம்முடைய நிலை தவறி மீறி நடந்தால் தண்டிக்காமலும் அவர் இருக்க மாட்டார். இயன்ற அளவு செஞ்சாலே போதும். நீங்கள் இதை கேட்டதுனால இப்போ வந்து இந்த ஸ்லோகம் அப்படிங்கிறது சனீஸ்வரனை பிரீத்தி பண்ணக்கூடிய ஸ்லோகம். வைஷ்ணவர்களாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? அதுக்கு ரொம்ப எளிமையானது. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம, இந்த ராம தாரக மந்திரத்தை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ, ஸ்ரீராம ஜெயத்தை யாரெல்லாம் எழுதுகிறார்களோ, நிச்சயமாக அவர் பக்கத்தில் சுவாமி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாராம். ஏன்னா ஆஞ்சநேய சுவாமி சனீஸ்வர பகவானுக்கு நல்ல பாடத்தை கற்பித்திருக்கிறார். இந்த ஒரு பாலம் கட்டும் பொழுது நான் உன்னை பிடிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று சொன்னவுடன் என் தலையில் ஏறிங்கோ என்று சொல்கிறாராம். ஏறினவுடன் அந்த பெரிய பாறையை வச்சு அழுத்தி தான் சுவாமி அழுத்திட்டு போகிறார். அதனால எனக்கு போதும் அனுமதா என்னை உற்று என்றவுடன் ராமநாமத்தை சொல்பவர்களை நீ ரொம்பவும் கஷ்டப்படுத்தக்கூடாது, வார்த்தையை கவனிக்கணும், கஷ்டப்படுத்தவே கூடாது, ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது என்று ஆஞ்சநேயர் வரம் வாங்குகிறார். அதனால் தான் இன்றும் ராமநாமத்தை சொல்பவர்களை எழுதுபவர்களை சுவாமி சோதிக்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தை கொடுப்பாரு, தலைவலிக்கு தான் மாத்திரை போட்டணும் சரியா போடும், அந்த அளவுக்கு பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து விடுவார் சனீஸ்வர பகவான். அதனால அவரை வந்து ஒரு தீய சக்தி நினைக்கவே கூடாது, தூய்மையான சக்தி அவர் தான். கண்டிப்பா இருகரம் குப்பி வணங்கிட்டோம்னா அவரை விட ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய தெய்வமே உலகத்தில் கிடையாது. சனி கொடுக்க எவர் தடுப்பாருன்னா வாசகமே இருக்கு. இதுவரை சனி பயிற்சி பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி.